ஓம் 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 மகத்தீஷாய குருப்யோ நமக. ஓம் அருணகிரிநாதாய குருப்யோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் சுப்பிரமணியதாச குருப்யோ நமக. எல்லாம் வல்ல குருவருளினாலும் திருவருளினாலும் குருவருள் திருவருள் பெருங்கருணை பேரருள் பெரும் திருவருளினால் திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய மகா மருந்தை மகா மந்திரத்தை அவருடைய திருவடி துணை கொண்டு நாம் இங்கே பாடியும் சிந்தித்தும் வருகின்றோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் 93வது திருப்புகழிலே இருந்து நாம் அகண்ட சிவஞான வேள்வி என்று சொல்லக்கூடிய பாராயணத்தை செய்ய இருக்கிறோம். இன்றைய முதல் திருப்புகழ் 93வது திருப்புகழ் தஞ்சாவூர் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு பிரகதீஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலிலே அருமுக சிவத்தின் திருமுன்பு நின்று பெருமானார் கேட்கிறார், நல்ல குமரன் என்று உம்மை ஈரேழு உலகமும் வாழ்த்தி துதித்து போற்றி வழிபட்டு பரவி நிற்கிறார்கள். வானோர்களும் ரிஷிகளும் முனி சிரேட்டர்களும் ஏனைய சிவஞானிகளும் பக்தர்களும் மெய் அன்பர்களும் அதன் மீது பரிபூரணமான நம்பிக்கை கொண்டு உம்முடைய திருவடி பெருங்கருணையினால் உம்முடைய திருவடியின் முன்பு தற்பொழுது இந்த தஞ்சாவூர் என்று சொல்லக்கூடிய தஞ்சை மாநகரத்திலே பேரரசனாக விளங்கக்கூடிய ஈரேழு உலகத்தினுடைய பேரரசனாக விளங்கக்கூடிய உம்முடைய முன்பு வந்து நின்று கெஞ்சி கேட்கிறேன். நல்ல குமரன் என்று எல்லோரிடத்திலும் நீ திருவாயு மலர்ந்து அருளச் செய்து அதை கேட்டு உளமகிழ்ந்த பெருமானே, நல்ல குமரனாக எனக்கும் அத்தகைய நன்மையையே தவறாமல் அருள வேண்டும். ஆனால் அதை பெறுவதற்கு அடியேன் பாக்கியம் பெறாதவனாக இருக்கலாம், குற்றமே வடிவமாக இருக்கலாம், பிழையே என்னுடைய குணங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பெண்ணாசை பிடித்தவன பேயாகவும் இருக்கலாம், பொன்னாசை பிடித்த பதராகவும் இருக்கலாம், மண்ணாசை பிடித்து மண்ணாவதற்கே ஒருப்படுபவனாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பெருமானே, முன்பு வந்து நிற்பதற்கான ஒரே காரணத்தினால் உம்முடைய திருப்புகழ் பாமாலையை வாடா பாமாலையை யான் உள்ளமுருகி உம்முடைய திருக்கருணையினால் பாடி பரவுகின்ற ஒரு பெரும் பலனாக நீ நல்ல குமரன் நன்மையே தந்து அருள் புரிய வேண்டும் என்பதான திருப்புகழ். அஞ்சன வேல் விழே மடமாதர் அங்கவர் மாயையில் அலைவேனோகோ. அஞ்சன வேல் விழி மடமாதர் அங்கவர் மாயையில் அலைவேனோ. அஞ்சன வேல் விழி மடமாதர் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ. அங்கு அவர் மாயையில் அலைவேனோ. விஞ்சுரு மாவுனது அடி சேர விஞ்சுரு மாவுனது அடி சேர பிம்பமதாய் அருள் அருளாதோ. விஞ்சுரு மாவுனது அடி சேர பிம்பமதாய் அருள் அருளாதோ. நஞ்சமுதா உண்ணும் அரணார் நஞ்சமுதாய் உண்ணும் அரணார் தன்னல் குமரா உமை அருள்பால. நஞ்சு அமுதா உண்ணும் அரணார் தம் நல்குமரா உமை அருள்பால. தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய
பெருமாளே. தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. அஞ்சன வேல் விழி மடமாதர் அங்கு அவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுருமா உனது அடிசேர பிம்பமதாய் அருள் அருளாதோ தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே. ஏல் முருகனுக்கு அரகரோகரம். அடுத்த திருப்புகழ் திரு வெஞ்சமாக்கூடல் என்று சொல்லக்கூடிய கொங்கு நாட்டு திருத்தலத்திலே இது மிகப்பெரிய புகழ்பெற்ற திருமுறை பாடல் பெற்ற திருத்தலம். இங்கே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகத்தை அருள் செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான காவிரி நதிக்கரையிலே அமையப்பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே அன்பு நலம், அதாவது சாமி மேலே ஒரு 20% அன்பு, இல்லை 50% அன்பு, 99% அன்பு, 99.99% அன்பு, மீதி 0.01% அன்பு பாசத்தின் மேலே இருந்தால் கூட அந்த அன்புக்கு பேர் பரிபூரண அன்பு ஆகாது, பேரன்பு ஆகாது என்பது சிவஞானிகளுடைய திருவாக்கு. வேத ஆகமத்தினுடைய திருவுள்ள சம்மதம், திருவுள்ள குறிப்பு. ஆகையினால் அத்தகைய பேரன்புதான் உயிர் நலத்தையும் உடல் நலத்தையும் பரிபூரணமாக நமக்கு வழங்கும். அப்படி பெற்றால்தான் இப்பிறவியிலே வாழுகின்ற காலத்திலே நாம் பேரின்பமயமாக சிவமுக்தராகவும் வாழ்ந்து முடிவுற்று இந்த உயிர் பெருமானுடைய திருவடியில் சேரும் பொழுதும் பேரின்பமயமான பேரையாகிய பரமுக்தியராகவும் நாம் வாழ முடியும். ஆகையினால் அடியேனிடத்திலே அந்த அன்பு வறண்டு பாலைவனம் போல் இருக்கிறது. நம்முடைய பாமன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் தம்முடைய தங்கானந்த கலிப்பிலே ஒரு மகா வாக்கியத்திலே இதை எடுத்து மேற்கோள் காட்டியிருப்பார். அன்பு வறண்டு அலைவோர் காணாத தங்கம் சுப்பிரமணியம் எனும் தங்கம் அப்படின்னு சாமி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்முடைய சிந்தையிலேயும் நம்முடைய மனசிலேயும் 100% பரிபூர்ண அன்பு இல்லாதவர்களுடைய சிந்தையும் மனம் எல்லாமே அது வறண்டு போன பாலைவனத்துக்கு சமம் அப்படின்னு அங்கே பாமன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் சொல்வதை தான் இங்கேயும் பெருமான் மிக ஆழமாக அவருடைய அருட்குருநாதராக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளும் திருப்புகழ் பாமாலையிலே வைத்து விண்ணப்பிக்கிறார்கள். ஆகையினால் என்னுடைய சித்தம், என்னுடைய மனம் முன் செய்த ஊழ்வினையினுடைய பயனாக அன்பு வறண்டு பாசத்தின் வழியிலும் பசுவினுடைய வழியிலும் அறிவை உட்படுத்தி அந்த அறிவு கலப்பினால் என்னுடைய மனமும் சிந்தையும் அந்த வழியிலே நின்று அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு பாவனை தான் எனக்கு வருகிறதே ஒழிய உன்மீதான பரிபூரணமான அருளாளர்களுடைய பாவனை 100% பேரன்பு வரமாட்டேங்கிறது. ஆகையினால அத்தகைய அன்பு நலம் ஓங்கும் சிந்தையை எனக்கு திருவுருள் செய்ய வேண்டும் என்பதாக இந்த திரு வெஞ்சமாக்கூடல் திருப்புகழே பாடி கசிந்து உருகுகிறார் ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள். வண்டு போல் சாரத்து அருள் தேடி, வண்டு போல் சாரத்து அருள் தேடி, மந்தி போர் கால பிணிசாடி, வண்டு போர் சாரத்து அருள் தேடி, வண்டு போல் சாரத்து அருள் தேடி, மந்தி போர் கால பிணிச்சாடி, செண்டு போர் பாசத்து உடனாடி, செண்டு போர் பாசத்து உடனாடி, சிந்தை மாய்த்தே சித்து அருள்வாயே, பாசத்து உடனாடி சிந்தை மாய்த்தே சித்தை அருள்வாயே, தொண்டரார்கான பெருவோனே, தொண்டரார்கான பெருவோனே, துங்கவேற்கானத்து உறைவோனே, மிண்டரார்கான கிடையானே, மிண்டரார்கான கிடையானே, வெஞ்சமா கூட பெருமாளே.
வெஞ்சமா கூட பெருமாளே. வண்டு போச்சாரத்து அருள் தேடி மந்தி போர்க்கால பிணிசாடி செண்டு போர் பாசத்து உடனாடி சிந்தை மாய்த்தே சித்து அருள்வாயே வெஞ்சமா கூட பெருமாளே. அடுத்த திருப்புகழ் திரு குழந்தை நகர் என்று சொல்லக்கூடிய திருப்புகழ். குழந்தை நகர் என்கின்ற திருத்தலத்திலே இருக்கின்ற பெருமானிடத்திலே, பெருமானே, பாசத்திலேயும் பசுவிலேயும் அறிவு சார்ந்து நின்று அனந்த கோடி பிறவிகள் உழன்றது போரும், துன்பப்பட்டது போரும், துயரப்பட்டது போரும், கவலைப்பட்டது போரும், பிணிக்கு உட்பட்டது போதுமே போதும் ஐயா. ஆகையினால் இப்பிறவியிலே அத்தகைய வரங்களையெல்லாம் யான் கேட்டாலும் நீ தயவு கூர்ந்து இந்த பாசக்காரனுக்கு, பசு அறிவுக்காரனுக்கு தந்துவிடவே கூடாது. அதற்கு பதிலாக உம்மீது பரிபூர்ண அன்பும் பக்தியும் ஆழ்ந்த தூய்மையான அறிவும் வரும்படியான மிகுதியான வரங்களை மிக மிக அதிகமான அளவிலே, மிகுதியாக என்று சொல்லிட்டு 2 தடவை சொல்றார், மிகு வரம் மிக அருள்க என்பதான திருப்புகழ். தரங்க வார்குழர் அணுநுதல் பிழியாலம், தரங்க வார்குழல் அணுநுதல் விழியாலம் தகைந்த மாமுலை துடியடை மடமாத பரந்த மாயிருள் படுகுழி வசமாகி மடமாதர் பரந்த மால் இருள் படுகுழி வசமாகி பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல், பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல் மறந்தராவிடில் பிறர் எவர் தருவாரே. தவியாமல் பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல் வரந்தராவிடில் பிறர் எவர் தருவாரே. மகிழ்ந்து தோகையிற் புவிவலம் வருவோனே, மகிழ்ந்து தோகையிற் புவிவலம் வருவோனே, குறும்பை மாமுலை புறமகள் மணவாள குழந்தை மாநகர் தளியுரை பெருமாளே. குழந்தை மாநகர் தளியுரை பெருமாளே, பரந்த மால் மடமாதர் பரந்த மால் இருள் படுகுழி வசமாகி பயந்து காலனுக்கு உயிர் கொடு தவியாமல் வரந்தராவிடில் பிறர் எவர் தருவாரே. குழந்தை மாநகர் தளியுரை பெருமாளே. ஏல் முருகனுக்கே அரகரோகரம். அடுத்த திருப்புகழ் பொது திருப்புகழ். ஈரேழு உலகத்திற்கும் எண்ணிலா கோடி உயிர்களுக்கு வாழ்வு ஆதாரமாக இருந்து உயிரினுடைய செழுமையையும் பலத்தையும் நீ அல்லவா தந்து அவர்களை உய்வடை செய்கிறாய் பெருமானி. 7 உலகத்தின் செழுமை வாழ்வே, இந்த ஏழையனுக்கும் அத்தகைய செழுமையான வாழ்வை நீ தராமல் போவாயா என்பதான திருப்புகழ். கூறுமாற வேளார வார கடலாலே, கூறும் ஆற வேளார வார கடலாலே, கோபம் மீது மாறாத காண குயிலாலே, கோபம் மீது மாறாத காண குயிலாலே, மாறுபோல மாதாவின் வார்மை பகையாலே,
மாறு போலு மாதாவின் வார்மை பகையாலே மாது போதமாலாகி வாட தகுமோதான் மாது போதமாலாகி வாட தகுமோதான் ஏறு தோகை மீதேறியாலித்திடும் வீரா ஏழு லோகம் வாழ்வான சேவர் கொடியோனே ஏழு லோகம் வாழ்வான சேவர் கொடியோனே சீறு சூர நீராக மோதி ஒரும் வேளா தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே மாறு போலு மாதாவின் வார்மை பகையாலே மாது போதமாலாகி வாட தகுமோதான் சீறு சூர நீராக மோதி ஒரும் வேளா தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே. வேல் முருகனுக்கு கரோகரா. அடுத்த திருப்புகள் பொது திருப்புகள். பெருமான் கலியுக உயிர்களுக்கு எதன் மீது யார் யாருக்கு இச்சையோ அதையெல்லாம் எந்த விதமான தடையும் இடரும் இல்லாமல் இல்லை என்று சொல்ற நான் இல்லாதவனாக கலியுக மகாபரதனாகவும் அத்தகைய பேரருளை பெருங்கருணையை வாரி வழங்குவதற்காக 12 கைகளை உடைய பெரும் வள்ளல் திருமுருகப் பெருமான் இந்த அடியேனுக்கும் அத்தகைய வள்ளல் பெருமான் தன்னுடைய வள்ளல் தன்மையினால் கருணை திருவருளை செய்யாமல் போவானா என்பதான திருப்புகள். கலந்த மாதும் கண்களி உறவர் புதல்வோரும் கலந்த மாதும் கண்களி உறவர் புதல்வோரும் கலங்கிடார் என்று இன்பம் உருளகிடை கலிமேவி கலந்த மாதும் கண்களி உறவர் புதல்வோரும் கலந்த மாதும் கண் களியுறவர் புதல்வோரும் கலங்கிடார் என்று இன்பம் ஒரு உலகிடை கலிமேவி உலந்த காயம் கொண்டு உளமுறு துயருடன் மேவா உலந்த காயம் கொண்டு உளமுறு உலந்த காயம் கொண்டு உளமுறு துயருடன் மேவா உகந்த பாதம் தந்துணை உரை செய்ய அருள்வாயே உகந்த பாதம் தந்துணை உரை செய்ய அருள்வாயே துயருடன் மேவா கலிமேவி உரை செய்ய அருள்வாயே கலிமேவி உரு துயருடன் மேவா உகந்த பாதம் தன் துணை உரை செய்ய அருள்வாயே உகந்த பாதம் தன் துணை உரை செய்ய அருள்வாயே மலர்ந்த பூவின் மங்கையை மறுபரி மருகோனே மரம் செய்வார்த்தம் வஞ்சியை மருவிய மணவாளா சிலம்பினோடும் கிண்கிணி திசை தோறும் ஒலி வீச சிலம்பினோடும் கிண்கிணி திசை தோறும் ஒலி வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிலம்பினோடும் கிண்கிணி திசை தோறும் ஒலி வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே உலந்த காயம் கொண்டு உளமுறு துயருடன் மேவா உகந்த பாதம் தந்துணை உரை செய்ய அருள்வாயே சிலம்பினோடும் கிண்கிணி திசை தோறும் ஒலி வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே.
அடுத்த திருப்புகழ் பொது திருப்புகழ். அழகிய தமிழை அளித்து அந்த தமிழினுடைய இலக்கணமாகவும் உட்பொருளாகவும் அப்பெருமானுடைய திருக்கருணை திருவருளே நிற்கப் பெற்று அந்த இனிய சேந்தன் செந்தமிழை சேந்தனுடைய புகழை பாடுவதற்காக மட்டுமே இயல் இசை நாடகத் தமிழை அளித்தான் என்கின்ற அறிவு தெளிவு பெற்று யாரெல்லாம் அந்த அழகு தமிழ் அளித்ததனுடைய பயனாக அந்த சேந்தன் செந்தமிழினால் நாம் செழுமையாக வாழும் பொருட்டு இந்த திருப்புகழ் பாமாலையை பாடுகிறார்களோ அவர்களையெல்லாம் பெருமான் முதல் நிலையிலே வைத்து அவனுடைய திருவுருளால் ஆட்சி செய்வான் என்பதாக உணரப்பட வேண்டிய ஒரு திருப்புகழ் இந்த திருப்புகழ். மடவியர் எச்சில் உண்டு கையில் முதலை களைந்து, மடவியர் எச்சில் உண்டு கையில் முதலை களைந்து மறுமைதனிற் சுழன்று வடிவான, மடவியர் எச்சில் உண்டு கையில் முதலை களைந்து மறுமைதனில் சுழன்று வடிவான, சடமிக பற்றி நொந்து கலவிசைய துணிந்து தளர்வுருவதற்கு முந்தி எனையாழ்வாய், மடவியர் எச்சில் உண்டு கையில் முதலை களைந்து மறுமைதனீர் சுழன்று வடிவான, சடமிக பற்றி நொந்து கலவி செய்ய துணிந்து தளர்வுருவதற்கு முந்தி எனையாழ்வாய், படவரது சிறந்த இடமிதன துயன்ற பசுமுகிலுக்கு உகந்த மருகோனே, குடமுனி கற்க அன்று தமிழ்ச்செவியேற் பகர்ந்த குமர குரத்தி நம்பு பெருமாளே, குரத்தி நம்பு குமர பெருமாளே, குமர குரத்தி நம்பு பெருமாளே, சடமிக பற்றி நொந்து கலவி செய்ய துணிந்து தளர்வுருவதற்கு முந்தி எனையாழ்வாய், குமர குரத்தி நம்பு பெருமாளே. முருகனுக்கு கரகரோகரா. அடுத்த திருப்புகழ் பொது திருப்புகழ். இந்த திருப்புகழிலே பெருமானே முக்தி என்றால் என்ன என்றே தெரியாமல் அனந்த கோடி பிறவிகளாக யான் பொழுதை போக்கி கழித்து விட்டேன். இப்பிறவியிலேயும் அத்தகைய முக்தியினுடைய உட்பொருளையும் அறியாமல் முக்திக்காக இரவு பகலாக பாடுகின்றவர்களையும் அழுகின்றவர்களையும் உருகுகின்றவர்களையும் தியானிப்பவர்களையும் ஜபம் செய்கிறவர்களையும் இப்படி பல பல திருக்காட்சிகளை எல்லாம் உன்னுடைய திருப்பெரும் கருணையினால் திருவுருள் பெருக்கினால் மகா வள்ளலாகிய நீ காட்டியும் கேட்டும் கேட்க வைத்தும் சிந்திக்கின்ற அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் அறிவு தெளிவு பெறாமலேயே இந்த பிறவி கழிந்து விடுமோ. ஆகையினால் முக்தியிலே நிற்பதற்கான நிலையை எனக்கு உன்னுடைய திருக்கருணை திருவருளால் தயவு கூர்ந்து அருள் செய்ய வேண்டும் என்பதான திருப்புகழ் இந்த திருப்புகழ். இடையித்தனை உளதத்தையர் தொய்த்தவர் அனுபோகம், இடையித்தனை உளதத்தையர் தொய்த்தவர் அனுபோகம், இடையித்தனை உளதத்தையர் தொய்த்தவர் அனுபோகம், இளகி கரை புரள புலகித கற்புரதனபாரம், உடன்மர்கடை படுதோர் குணமர நிர்குண உணர்வாலே, நிர்குண உணர்வாலே, உடன்மர்கடை படுதற்கு உடன்மர்கடை படு துர்குணம் அற நிர்குணம் உணர்வாலே, தனபாரம் உடன்மர்கடை படு துர்குணம் அற நிர்குண உணர்வாலே, துர்குணம் அற நிர்குணம் உணர்வாலே, துர்குணம் அற நிர்குண உணர்வாலே,
ஒரு நிஷ்கள வடிவில் புக ஒரு சற்றருள் புரிவாயே நிர்குண உணர்வாலே துர்குணம் அற நிர்குண உணர்வாலே ஒரு நிஷ்கள வடிவில் புக ஒரு சற்றருள் புரிவாயே திடமற்றொழில் நளின பிரம்மசிறை புக்கணன் என வெகும் தெதிபட்சண கிருதபட்சண ஜெகபட்சணன் என ஓதும் தெதிபட்சண கிருதபட்சண ஜெகபட்சணன் என ஓதும் விடபட்சண திருமை துணன் வெறுவச்சுரற் பகை மேல்வேல் வேல் விடு விக்கிரமகிரி எட்டையும் விழ வெட்டிய பெருமாளே வேல் விடு விக்கிரமகிரி எட்டையும் விழ வெட்டிய பெருமாளே வேல் விடு விக்கிரமகிரி எட்டையும் விழ வெட்டிய பெருமாளே தனபாரம் உடன் மற்கடை படு துர்குணம் அற நிர்குண உணர்வாலே துர்குணமர நிர்குண உணர்வாலே ஒரு நிஷ்கள வடிவீர் போக ஒரு சற்று அருள் புரிவாயே துர்குணமர நிர்குண உணர்வாலே ஒரு நிஷ்கள வடிவில் புக ஒரு சற்று அருள் புரிவாயே வேல் சுரர் பகை மேல் வேல்விடு விக்கிரமகிரி எட்டையும் விழ வெட்டிய பெருமாளே. அடுத்த திருப்புகழ் 100வது திருப்புகழ். இதிலே பெருமானிடத்திலே பரிபூரண சரணாகதியில் இருக்கக்கூடிய உயிரினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை இந்த திருப்புகழின் மூலமாக உணர்த்துகிறார். கணப்பொழுதும் நீங்காது க்ஷணப்பொழுதும் நீங்காது. இது பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் தம்முடைய திருவலங்கல் திரட்டு முதற்கண்டத்திலே வரக்கூடிய திருப்பதிகத்திலே சில திருப்பதிகங்களிலே பாடல்கள் தோறும் இத்தகைய திருப்புலம்பலை செய்திருப்பார் திருவிண்ணப்பமாக. அது என்னன்னு கேட்டா, கணப்பொழுதும் உன்னை பிரியேனே, க்ஷணப்பொழுதும் உன்னை பிரியேனே, தினைப்பொழுதும் உன்னை பிரியேனே. இவருடைய காலத்திற்கு முன்பு, பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகளுடைய காலத்திற்கு முன்பும், ஸ்ரீமத் அழகிநாத முனீந்திர சுவாமிகளுடைய காலத்திற்கு முன்பும் வாழ்ந்த பெருந்தகைவர்களாக இருக்கக்கூடிய சமயக்குறவர்களிலே குறிப்பாக எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதே விஷயத்தை தான் திருவாரூர் திருப்பதிகத்திலே சொல்லுவார். சுவாமி, திருவாரூரனை மறக்கலுமாமே, உன்னை மறந்து நான் உய்வேனா, மற்ற பற்று எனக்கு இன்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் அப்படிங்கிறதுலையும் சொல்லுவார். இப்படியாக பல பல சிவஞானிகளும் பல பல யுகங்களிலே பல பல காலங்களிலே எல்லா உயிர்களும் உய்யும் பொருட்டு சிவபெருமானுடைய அருளாணையின் வண்ணமாக அவர்கள் பாடி மகா மந்திர வடிவிலே ஆக்கி வைத்ததுதான் திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகள் என்பது வெறும் 12 திருமுறைகள் மாத்திரமல்ல என்பது பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகளுடைய திருப்பதிவு திருவாக்காக இருக்கிறது. அது அவருடைய திருவாக்கு அல்ல, அது பதிவாக்கு. ஏனென்று சொன்னால் அருளாளர்கள் பாடுவது எல்லாமே, அவர்கள் உபதேசிப்பது எல்லாமே, அது உரைநடை நூலாக இருக்கட்டும், செய்யுள் பாமாலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் பாடுவதற்கு அந்த பரம்பொருளாகி சிவபெருமானுடைய திருக்கருணையும் திருவருள் ஆணையின் வண்ணம்தான் அவர்கள் பாடுகிறார்கள். ஆகையினால் அது சாதாரணமான பசுத்தன்மையில் உள்ள சிவான்மாவினுடைய சீவ அறிவு என்று சொல்லக்கூடிய பசு அறிவினால் பாடுவது அல்ல, அல்லது இந்த உலக பந்தபாசங்களுக்கு இடைப்பட்டு ஒன்று தெரிகின்ற பாச அறிவு சம்பந்தப்பட்டதும் அல்ல. அது முழுக்க முழுக்க பரிபூரணமாக பதியறிவினால் சிவஞானத்தினால் பாடப்பட்டது. ஆகையினால் அது பதியினுடைய பாடல். பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமியுடைய திருவாக்கு உலகனைத்தும் புகழ் ஓங்கார குருநாதன் சிவ ஞானதண்டாயுதபாணி சுவாமியினுடைய சத்திய திருவாக்கு. ஆகையினால் அதை போயிட்டு நாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ இல்லை மறு ஆலோசனை பண்ணுறதுக்கோ யாவனுக்கு உரிமை கிடையாது. அப்படி பண்ணால் மகா பாவம் தோஷி துஷ்டனாகி கடும் நரக அனுபவத்தை அனுபவிப்பான் என்பதுதான் சிவஞானிகளுடைய திருப்பதிவாக இருக்கிறது, அதனுடைய பலாபலம். இதற்கு பேர் விபரீதம் சொல்வார் பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள்.
விபரீத சீடன், விபரீத பக்தன். அது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டால், சூரபதுமனுடைய அரசாட்சி கீழே போய் சிறைச்சாலையிலே அவன் நரக அனுபவத்தை அனுபவிப்பான். அதற்கு மகா சாட்சி வானோர்கள். அதை மீட்டவன் மீண்டும் அதே சேயவனாகிய செவ்வேல் பரமன் தான். ஆகையினால் இதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த பதிஞானத்தினாலே அவர்கள் திருப்பதி செய்ததெல்லாம் நம்மளுடைய அறிவு குறைபாட்டினால் உணரத் தவறி நாம் இந்த வாழ்நாளை வீணாளாக்காமல் அந்த அறிவு குறைபாட்டிற்கு காரணமான அந்த பாச குற்றத்தை நீக்கிக் கொள்வதற்கான உபாயமாக இருக்கின்ற இந்த திருப்புகழை, அருளாளர்களுடைய திருப்பாடல்களை எல்லாம் திருமுறைகள் என்று எல்லாவற்றையும் எந்தவிதமான பேதமின்றி நாம் முறையாக கற்று கேட்டு சிந்தித்து தெளிவடைந்து அத்தகைய தூய அறிவிலே தெளிந்த அந்த ஒரே சிவப்பொருளை மட்டுமே நாம் தியானித்து அதனுடைய மகா திவ்ய திருநாமத்தை நாம் ஜபித்து, அப்படி அவனுடைய மகா திவ்ய திருநாமத்தை ஜபித்தோம் என்று சொன்னால் நாம் அடையக்கூடியது திருக்கைலாயத்திலே சாலோப பரமுக்தி, அபரமுக்தி என்பதாகும். அது பரமுக்தி கிடையாது, அபரமுக்தி, பதமுக்தின்னு பேர் அது. ஆனால் திருக்கைலாயத்தில் நாம் போய் நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிறதையெல்லாம் பாமன் ஸ்ரீமத் குருதாஸ் சுவாமிகள் அந்தந்த ஆன்மாவினுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, இரவு பகலாக எதை தேடுகிறதோ அந்த கதியையே அது அடையும். பாசத்தை தேடினால் பாசக்காரன் வசப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து ஓழக்கூடிய கதியை பெறும். பாசத்தை வென்று பசு நிலையிலே இருந்து நான் எனது என்கின்ற அகந்தையோடு திரிந்து பக்தி செய்தால் அதற்குரிய பசு நிலையையே அது அடையும். இதையெல்லாம் தாண்டி நாம் பெருமானுடைய மகா திவ்ய நாமத்தை முறையாக பெருமானிடத்திலே இருந்து மகா உபாயமாக சர்க்குரு மூலமாக நாம் கேட்டு உபதேசம் பெற்று அதன் வழியிலே நின்று நெறியிலே நின்று மார்க்கத்திலே பயணித்து அந்த மகா திவ்ய திருநாமத்தை சதா இரவு பகலாக நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் அதனுடைய பரிபூர்ண பலனாக அடைவதே அபரமுக்தியினுடைய முதல் நிலையாக இருக்கக்கூடிய சாலோப அபரமுக்தி என்கின்ற பதமுக்தி. அதன்படி திருக்கைலாய மலையிலே நாம் பெருமானுடைய திருச்சன்னதிக்கு சற்று தொலைவிலே நாம் அமரலாம். அது எவ்வளவு தொலைவுன்னு அடுத்த கேள்வி கேட்டக்கூடாது. அதை சிவபெருமான் தான் முடிவு பண்ணணும். நம்முடைய தவத்தினுடைய தன்மைக்கு தகுந்தார் போல் அதை கொடுப்பார் சாமி. அவர் அங்கே உட்காருன்னு சொன்னால் நான் யாராலையும் நேர முடியாது, அங்கே தான் உட்கார்ந்தாகணும். ஒருத்தரை பக்கத்தில் உட்கார வைக்கிறாருன்னா அது அவருடைய இஷ்டம். அவருடைய இஷ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் செய்த தவத்தினுடைய தன்மைக்கு தகுந்தார் போல் அவர் பலன் ஊட்டுறார் சுவாமி அப்படிங்கிறார் பாமன் ஸ்ரீமத் குருதாஸ் சுவாமிகள். ஆகையினால் அவருடைய திவ்ய திருநாமத்தை நாம் சதா ஜபித்தால் நாம் அடையக்கூடியது சாலோபம், அபரமுக்தி. அவனுடைய திரு உருவத்தை நாம் சதா தியானித்தால் இடையராது நாம் அடையக்கூடியது சாமீபம் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு அருகாமையில் இருந்து திருத்தொண்டுகளை செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை நாம் பெறலாம். இப்படி அடுத்து இருக்கக்கூடிய சாரூபம் சாயுச்சியத்துக்கெல்லாம் செக்கர்வேல் செம்மாப்பு, செக்கர்வேல் இருமாப்பு, பரிபூரணானந்த போதம், அதற்கு அடுத்தபடியாக தகராளி ரகசியம், திருப்பா போன்ற எண்ணற்ற அந்த சிவஞான நூல்களிலே பாமன் ஸ்ரீமத் குருதாஸ் சுவாமிகள் உயிர் தெளிவடைந்து அந்த தூய்மையான தெளிவடைந்த அந்த அறிவை கொண்டு அப்பொருளை தியானித்து அவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி திருவருளில் இரண்டர கலந்து வாழும்பொழுது சிவமுக்தராகவும் முடிவிலே பரமுக்தராகவும் வாழ்வதற்கான மகா உபாயத்தை உபதேசம் செய்திருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த திருப்புகழையும் ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அத்தகைய நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் உயிர் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று, கனப்பொழுதும் நீங்காது அந்த ஒரு பொருளையே நினைக்க வேண்டும், நினைப்பதற்கு முயல வேண்டும். அந்த முயற்சியின் போது எதெல்லாம் தடை இடையூறாக இருக்கிறதோ அதையெல்லாம் அகற்றிக் கொள்வதற்கு பெருமானுடைய கருணையை நோக்கிய வண்ணமாக சதா அழுது புலம்பி தெரிய வேண்டும். இதுதான் அதுக்கான உபாயம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், உன்னுடைய திருப்பாதத்தை தவிர வேறு ஒரு பொருளும் இங்கே ஒன்றும் பண்ணிட முடியாது, எதையும் கொண்டு போக முடியாது, அது மட்டுமே துணையாக நிற்கும் அப்படிங்கிறதுல தீவிரதரமான சிக்கனை பிடித்தேன்னு மணிவாசக பெருமான் சொல்வது போல மகா உறுதிப்பாட்டுடன் அறிவு ஒன்றி சித்தம் ஒன்றி மனம் ஒடுங்கி அந்த நிலைப்பாட்டிலே உயிர் பிடித்தது என்று சொன்னால் மட்டுமே இத்தகைய கதிகளை எல்லாம் இப்பிறவியிலே அரிய மானிட பிறவியிலே நாம் அடைய முடியும். இல்லை என்றால் அடுத்த பிறவி என்னவாக இருக்குமோ தெரியாதுங்கிறார் ஐயா பாமன் சுவாமிகள். எந்த உலகத்தில் படைப்பானு தெரியாது. 14 உலகத்தில் எந்த உலகத்திலேருந்து நாம் இப்போ இங்கே வந்திருக்கிறோம் மானிட பிறவியாக எடுத்து இந்த பூமிக்குன்றது நமக்கு தெரியாது.
ஆகையினால நம்மளுடைய வினைகளுடைய அடிப்படையில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பழைய வினைகளெல்லாம் ஏகப்பட்டது மேலே காத்துட்டு இருக்குது. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது சுவாமி கொடுத்த அளவு, கொஞ்சமான அளவு. அந்த வினைப்பயனை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுவே நம்மளால் தாங்க முடியல. அப்போ பழைய வினைகளெல்லாம் அடுத்தடுத்த பிறவிக்காக காத்த வண்ணமாக இருக்கிறது. அது போக புதிய வினைகளெல்லாம் நம்மளுடைய இச்சை வழியில் இந்த உலகத்தில் இப்போ சதா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் எங்கே போய் முடியும் யாருக்கும் தெரியாது. அதனால் இதெல்லாம் நினைத்து பயந்து கவலைப்பட்டு அழுது அரற்றுவது சிவஞானிகள் அவர்களுக்காக அல்ல, அடியேனை போன்ற உயிர்களுக்காக பெரும் கருணையோ மகா பிரபாகமாக அவர்கள் செய்வது என்பதையெல்லாம் நினைத்து கனப்பொழுதும் நீங்காது நினைப்பதற்கான திருவருளையும், நீயே துணை, வேறு எந்த பொருளும் துணை எனக்கு ஆகாது அப்படிங்கிற தூய்மையான தெளிவான அறிவையும் நீ தந்தருள் புரிய வேண்டும் பெருமானேன்னு கதறார் இந்த திருப்புகழ. கருப்பையில் சுக்கில தோளை தோற்பவித்து மருகாதே, கருப்பையில் சுக்கில தோளை தோற்பவித்து மருகாதே, கபட்ட சட்டர்க்கு இதத்த சித்திர தமிழ்கள் உரையாதே, கபட்ட சட்டர்க்கு இதத்த சித்திர தமிழ்கள் உரையாதே, விருப்பமுற்று துதித்தனை பற்றன கருது நீயே, விருப்பமுற்று துதித்து எனை பற்ற என கருது நீயே, வெளிப்பட பற்றிடப்படுத்த தருக்கி மகிழ்வோனே, விருப்பமுற்று துதித்தனை பற்றன கருது நீயே, விருப்பமுற்று துதித்தனை பற்றன கருது நீயே, வெளிப்பட பற்றிடப்படுத்த தருக்கே மகிழ்வோனே, பருப்பதத்தை தொலைத்த சத்தி படைச்ச மரவேளே, பருப்பதத்தை தொலைத்த சத்திப்படை சமரவேளே, சத்திப்படை இந்த இடத்துல சத்திப்படைங்கிறது சக்தி வேல். பருப்பதத்தை தொலைத்த சத்திப்படை சமரவேளே, பனிக்குலத்தை கவர்பதத்துக்கு அளித்த மயிலோனே, பனிக்குலத்தை கவர்பதத்துக்கு அளித்த மயிலோனே, செருப்புறத்து சினத்தை முற்ற பரப்பும் இசையோனே, தினை புனத்து குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே, தினை புனத்து குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே, விருப்பமூற்று துதித்தனை பற்றன கருது நீயே, நீயே வெளிப்பட பற்றிடப்படுத்தல் தருகே மகிழ்வே மகிழ்வோனே, தினை புனத்து குரத்தியை கைப்பிடித்த பெருமாளே. அடுத்த திருப்புகள், நொடிதோறும் ஒவ்வொரு நொடியும் உயிர் வளர்ச்சி மட்டுமே எனக்கு நீ தந்து அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறார் சாமி. இதெல்லாம் ஆன்மலாபம் சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான மகா மந்திரம் வாய்ந்த மகா மந்திர ஆற்றல் தான் எல்லா திருப்புகழுமே. இதில் எல்லாவற்றையும் முடியலைனாலும் கூட இந்த தொகுக்கப்பட்டிருக்கின்ற அன்பர்களால் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய இளையான்குடி அன்பர்களுடைய திருப்புகழ் சபையினரால் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருப்புகழ்களையாவது நாம் குறைந்தபட்சமாக பாராயணம் செய்து உணரப்பெற வேண்டும். உணர்ந்தாதான் நாம் கதி அடைய முடியும். ஆகையினால இந்த திருப்புகழில், பொது திருப்புகழில் நொடிதோறும் பெருமானே எனக்கு மேன்மையையே அருள்வாயாக. இந்த மேன்மைங்கிறது ஏதோ உலகப் பொருட்களால் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அந்த மேன்மை கிடையாது. உயிராகப்பட்டது ஆன்மலாபத்திலே மேன்மை அடைந்த வண்ணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் அதிலேயே முதலீடு செய்ய வேண்டும். அதற்காகவே உழைப்பை முதலீடு செய்ய வேண்டும். அதற்கு உன்னுடைய திருவுருள் தேவைப்படுகிறது என்கிறார். கோடான மேருமலை தனமானார் கோமாளமானவலை குழலாதே, கோடான மேருமலை தனமானார் கோமாளமானவலை குழலாதே, கோடான மேருமலை தனமானார்
கோமாளமான வலைக்கு உழலாதே நாள்தோறும் மேன்மை படைத்திடவேதான், நாள்தோறும் மேன்மை படைத்திடவேதான், நாயேனை ஆள நினைத்திடோனாதோ, நாள்தோறும் மேன்மை படைத்திடவேதான், நாயேனை ஆள நினைத்திடோனாதோ, இடேற ஞானம் உரைத்து அருள்வோனே, இடேற ஞானம் உரைத்து அருள்வோனே, இராறு தோள்களை படைத்திடுவோனே, இராறு தோள்கள் படைத்திடுவோனே, மாடேறும் ஈச தமக்கு இனியோனே, மாதானை ஆறு முக பெருமாளே, மாதானை ஆறு முக பெருமாளே, நாள்தோறும் மேன்மை படைத்திடவேதான், நாயேனை ஆள நினைத்திடோனாதோ, மாதானை ஆறு முக பெருமாளே. அடுத்த திருப்புகள் பொது திருப்புகள். இந்த உலகில் இருக்கக்கூடிய பாசறிவு படைத்தவர்களையும் பசுறிவு படைத்தவர்களையும் பாடுகின்றவர்களெல்லாம் புலவர்கள் அல்ல. உம்முடைய திருப்புகழை மகா காவியமாக கவியாக ஏற்றி அதை பாடுபவர்களும் பேசுபவர்களுமே பெரும் புலவர்கள் ஆவார்கள். அத்தகைய புலவர்களுக்கே நீ மகா சத்குருவாவாய். ஆகையினால் உம்முடைய திருப்புகழை பாட நினைக்கும் அடியேனையும் ஒரு புலவனாக நீ ஆக்குவதற்கு நீ சத்குருவாக வராவிட்டால் நான் எப்படி அத்தகைய புலமையை பெற முடியும்? தமிழ் புலவோனே சத்குருவே என்பதான திருப்புகழ். சருவிய சாத்திர திரளான சடதிகள், சருவிய சாத்திர திரளான சடுதிகள் ஆஸ்பத தமையாத, சடுதிகள் ஆஸ்பத தமையாத, அருமறையால் பெறர்க்கு அரிதாய, அருமறையால் பெறர்க்கு அரிதாய, அணிதய வார்த்தையை பெறுவேனோ, அணிதய வார்த்தையை பெறுவேனோ, அரிதாய அணிதய வார்த்தையை பெறுவேனோ, நிருதரை மூக்கருத்து எழுபார நெடுதிரை ஆர்பெழ பொருதோனே, நிருதரை மூக்கருத்து எழுபார நெடுதிரை ஆர்பெழ பொருதோனே, பொருள் அடியார் பெற கவி பாடும், பொருள் அடியார் பெற கவி பாடும், பொருள் அடியார் பெற கவி பாடும், புலவருசா துணை பெருமாளே, பொருள் அடியார் பெற கவி பாடும், புலவருசா துணை பெருமாளே. அடியார்கள் இந்த திருப்புகழை எதற்காக பாடணுங்கிறாரு? பொருளை பெற வேண்டும். அந்த பொருள் என்ன பொருள்? அது உன்னுடைய திருவடி தான் பொருள். அந்த திருவடி பொருளை, மெய்ப்பொருளை பெறுவதற்காக தான் திருப்புகழை பாடுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ சத்குருவாக இருக்கிறாய். அப்பொழுது அந்த புலவர் பெருமக்கள் எல்லாம் சச்சிடர் தன்மையிலே இருந்து உம்முடைய ஞானத்தை பெற்று அந்த ஞானமே வடிவமான திருப்புகழை பாடி கசிந்து உருகுகிறார்கள் என்பதானது. அடுத்த திருப்புகழும் பொது திருப்புகள். சூரனை மயில் சேவல் என பெருமானே கருணை செய்தாய். அதே போன்று எனக்குள் இருக்கக்கூடிய சூரனையும் அந்த மயில் சேவலாக கொள்வதற்கு எனக்கு உற்ற அந்த சிறைவாசத்தை, அந்த மும்மலச்சேற்றிலே மூழ்கி கிடக்கின்ற அந்த சிறைவாசத்தை, அந்த பிறப்பு இறப்பை, பிறவி சாகரத்தை எப்பொழுதப்பா நீ கருணை முகத்தோடு வந்து அந்த சேவற்கொடியை தாங்கி மயிலின் மீது அமர்ந்து வந்து இந்த ஏழைக்கும் இறங்கி அருள் தரப்போகிறாய். இப்படி நான் நலம் இல்லாமல் தெரியலாமா பிறவிகள் தோறும் என்பதான திருப்புகழ். தீதுற்று ஏழு திங்களாலே தீயை தூவிக தென்றலாலே, தீதுற்றே ஏழு திங்களாலே தீயை தூவிக தென்றலாலே, தீயை தூவிக தென்றலாலே, ஓதுற்றாடும் மணங்கனாலே போத பேதை நலங்களாமோ,
வேதத்தோனை முனிந்த கோவே வேட பாவை விரும்பும் மார்பா வேதத்தோனை முனிந்த கோவே வேட பாவை விரும்பும் மார்பா ஓத சூதம் எரிந்த வேளா ஊமை தேவர்கள் தம்பிரானே ஓத சூதம் எரிந்த வேளா ஊமை தேவர்கள் தம்பிரானே ஊமை தேவர்கள் தம்பிரானே போதுற்றாடும் மணங்கனாலே போத பேதை நலங்கலாமோ. அடுத்த திருப்புகழும் பொது திருப்புகழே. இந்த திருப்புகழை சுவாமி சொல்றார், அனந்த கோடி பிறவியாக என்னுள் உயிருக்குயிராக நீ அத்விதமாக உப்பு நீரில் கலந்த தன்மையிலே நீ இருந்தும் கூட யான் பாசத்தினுடைய வழியிலே என்னுடைய அறிவிலே அதை அத்விதமாக கலந்ததை உணர்ந்து மட்டுமே யான் அந்த மகா மையிருளிலே வாழ்ந்து முடித்து இன்னும் அதுவே தொடர்கிறது ஐயா. ஆகையினால் நீயும் நானுமாய் இருக்கின்ற அந்த அத்விதத்தை யான் உணருமாறும் அந்த உணர்விலே நின்று அதிலேயே தோய்ந்து அந்த திருவுருளிலே கலந்து யான் பேரின்பமயமாக ஆவது எப்போது முருகா, அதற்கான அருளை அனுபூதியை எப்பொழுது நீ தரப்போகிறாய் என்பதான திருப்புகழ். நீயும் நானுமாய் அனுபூதி அருள்க. நாரியர்களாசையை கருதாதே நாரியர்களாசையை கருதாதே நான் உன் இரு பாத பத்தமும் நாட நான் உன் இரு பாத பத்மமும் நாட ஆரமுதமான சர்க்கரை தேனே ஆரமுதமான சர்க்கரை தேனே ஆனக அனுபூதியை தருவாய ஆரமுதமான சர்க்கரை தேனே ஆரமுதமான சர்க்கரை தேனே ஆன அனுபூதியை தருவாய சர்க்கரை தேனே சர்க்கரை தேனே ஆரமுதமான சர்க்கரை தேனே ஆனக அனுபூதியை தருவாய காரணமதான உத்தம சீல காரணமதான உத்தம சீல காணகுரமாதினை புணர்வோனே காணகுரமாதினை புணர்வோனே சூரர்களை தோழழ பொறும்பேலா தோகை மயில் வாகன பெருமாளே சூரர்களை தோழழ பொறும்பேலா தோகை மயில் வாகன பெருமாளே ஆனக அனுபூதியை தருவாயே 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 நாரியர்களாசையை கருதாதே நான் உன் இரு பாத பத்மமும் நாட நான் உன் இரு பாத பத்மமும் நாட ஆரமுதமான சர்க்கரை தேனே ஆரமுதமான சர்க்கரை தேனே ஆனக அனுபூதியை தருவாயே ஆனக அனுபூதியை தருவாயே ஆனக அனுபூதியை தருவாயே ஆனக அனுபூதியை தருவாயே ஆனக அனுபூதியை தருவாயே. வேல் முருகனுக்கு. அடுத்த திருப்புகழும் பொது திருப்புகழ். இந்த திருப்புகழிலே பெருமான் கேட்கிறார்,
பெருமானே, அனந்த கோடி பிறவிகளாக கழிந்தது போல் இப்பிறவியும் உன்னுடைய திருக்காட்சியை தகராலிய ரகசியத்தை காணாமலே போய்விடுவேனோ, இந்த பிறவியும் வீணாகி போகுமோ? அருள் கூர்ந்து உன்னுடைய பெரிய திருக்கருணையினால் என் மீது கடைக்கண் நோக்கம் செலுத்தி உன்னுடைய அருட்திருக்காட்சியை காண்பித்து அதை காண்பதற்கான ஞானக்கண்ணையும் கொடுத்து எனக்கு பேரொருள் பெருங்கருணை புரிய வேண்டும் பெருமானே என்பதாக அமையப்பெற்ற திருப்புகழ். நிதமுற்று உனை நினைத்து மிக நாடி, நிதமுற்று உனை நினைத்து மிக நாடி, நிட்டை பெற்றியல் கருத்த துணையாக, நித்தமுற்று உனை நினைத்து மிக நாடி, நிட்டை பெற்றியல் கருத்த துணையாக, நத்தியுத மதவத்தி நெறியாலே, நத்தியுத மதவத்தி நெறியாலே, நத்தியுத மதவத்தின் நெறியாலே, நத்தி உதம தவத்தின் நெறியாலே, தவத்தின் நெறியாலே, கருத்தர் துணையாக, நிட்டை பெற்ற இயல் கருத்தர் துணையாக, நிட்டை பெற்ற இயல் கருத்தர் துணையாக, நிட்டை பெற்ற இயல் கருத்தர் துணையாக, நத்தி உததம் நத்தி உதமதவத்தின் நெறியாலே, நத்தி உதமதவத்தின் நெறியாலே, தவத்தின் நெறியாலே, லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே, லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே, லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே, தவத்தின் நெறியாலே, தவத்தின் நெறியாலே, லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே, வெற்றி விக்ரம வரக்கிளை மாள, வெற்றி விக்ரமகரக்கிளை மாள, வெற்றி விக்ரமகரக்கிளை மாள, விட்டன துகரனுக்கு மருகோனே, விட்டன துகரனுக்கு மருகோனே, வெற்றி விக்ரமகரக்கிளை மாள, மாள அரக்கர்களை மாள, விட்டன துகரனுக்கு மருகோனே, குற்றமற்றவர் உளத்தில் உறைவோனே, குற்றம் அற்றவர் உளத்தில் உறைவோனே, குற்றம் அற்றவர் உளத்தில் உறைவோனே, குக்குட கொடி தரித்த பெருமாளே, குக்குட கொடி தரித்த பெருமாளே, நித்தமுற்று உனை நினைத்து மிக நாடி, நிட்டை பெற்று இயல் கருத்த துணையாக, நத்தி உதமதவத்தின் நெறியாலே, நத்தி உதமதவத்தின் நெறியாலே, லக்கிய லக்கண நிறுத்த மருள்வாயே, வெற்றி விக்ரமகரக்கிளை மாள, அரக்கர்களை மாள, விட்டன துகரனுக்கு மருகோனே, குற்றம் அற்றவர் உளத்தில் உறைவோனே, குற்றம் அற்றவர் உளத்தில் உறைவோனே, குக்குட கொடி தரித்த பெருமாளே. சுவாமி நம்முடைய பாமன் ஸ்ரீமத் துளதாஸ் சுவாமிகள் சிவராஜ யோக அபியாச இயல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பாடத்தை தம்முடைய சிவஞான தீபம் என்கின்ற அந்த மகா திவ்ய நூலில் சொல்லியிருப்பார். அதில் சொல்லும்போது சுவாமி சொல்லுவார், காலை மாலையும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தொடர்ந்து நீங்கள் இத்தகைய சிவராஜ யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஒரு நாள் கண்டிப்பாக அது பரிபூர்ணம் அடையும். ஆனால் அது செய்யும் பொழுது விரும்பி செய்ய வேண்டும், அதை உணர்ந்து செய்ய வேண்டும். அதற்கான அருளை விரும்புவதற்கும் நீங்கள் விரும்பி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லே அதை பற்றியே ஒருமித்த கருத்துடன் செய்வதாக இருந்தாலும் சரி,
அதை நீங்கள் நினைத்து விட முடியாது. அவன் நினைத்து கருணை செய்ய வேண்டும். அவன் நினைப்பதற்கு, அந்த கருணை செய்வதற்கு நீங்கள் அழுது அரற்ற வேண்டும் என்பதாக அதனுடைய படிநிலைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க சுவாமி. அப்படி இங்கேயும் நம்முடைய ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் இந்த திருப்புகழை சொல்றார். நித்தம் உற்று உனை நினைத்து மிக நாடி அப்படிங்கிறார் சாமி. இப்ப இதுல என்ன, ஏன் மிக நாடின்னு போட்டார்னா, எல்லோரும் நாங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் நாம சொல்றோம். தியானம் பண்றீங்களான்னு கேட்டா போறோம், நான் கூட தியானம் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்றோம். அடியேன்னு அதுல முதல் லிஸ்ட் அந்த தற்போதத்துல ஆணவ செருக்குனால. அப்போ இந்த அடியேன்னு சொல்லும்பொழுது நானும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அதுலயே நான் வந்துடுச்சு. அப்படி இல்லாம நித்தம் உற்று, உற்றுன்னா என்ன அர்த்தம்? தினமும் பண்ணணும், தவறாம பண்ணணும். அறிவு பரிபூரணமா சித்தத்துல பொருந்தி அந்த ஒரே பொருள் மீதே நம்ம தெளிந்த பொருள் இருக்குது பாருங்க. எதை கேட்டமோ, எதை சிந்திச்சமோ, எந்த பொருள் தெளிவில் நமக்கு தெளிஞ்சிச்சோ, அறிவு தெளிவில், அந்த ஒரே பொருளையே உற்று நோக்கணுமா, உள்ளரையும் புறத்திலையும், உள்ளேயும் வெளியிலையும். இது ரொம்ப அற்புதமான சிவராஜ யோகத்தினுடைய ஒரு இயல்புத்தன்மையை இதில் சொல்லியிருக்காங்க ஐயா. பெருங்கருணை இது. நித்தம் உற்று, உற்றுனா என்ன அர்த்தம்னு கேட்டால், அறிவினால் நாம் அதை மட்டுமே ஒன்றி உற்று நோக்க வேண்டும். உள்முகமாகவும், கண்ணை திறந்தாலும் வெளியில அதே நோக்கத்தோடு இருக்கணும். இப்படி நித்தமும் தினமும் உற்று உன்னை மட்டுமே நினைத்து. அப்ப நினைத்தல் வருதுங்க. நினைத்தல்னா சிந்தித்தல். சிந்தித்து அதன் மீதே மிக்க நாட்டமுற்று, விருப்பமுற்று, கொஞ்சம் கொஞ்சமா அதை நினைக்க 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 தினமும் பயிற்சி பண்ண பண்ண சுவாமி நம்மளை நினைப்பானா. அதுதான் முந்தைய ஒரு திருப்புகழை சுவாமி சொன்னார். அதாவது, கணப்பொழுதும் நீங்காது நினைப்பதற்கு எனக்கு ஆசை இருந்தால் போராது, அந்த ஆசையை நீதான் அருள் செய்து கருணை செய்து தர வேண்டும். அதே போன்று மட்டுமல்ல, நீ நினைத்தால்தான் எனக்கு அந்த விருப்பமே வரும். ஆனால் நீ நினைப்பதற்கும் என்னை விருப்பத்திலே ஆழ்த்துவதற்கும் நீயே துணை என்று எனக்கு உணர்த்துவதற்கும் யான் இத்தகைய திருப்புகழை விரும்பி தினமும் பாடி கசிந்து உருக வேண்டும். அதை தான் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமியும் தம்முடைய திருப்பதிகத்தில் சொல்லியிருப்பார். கடைசி திருப்பதிகத்தில் அந்த அருட்பெரும் ஜோதியில போய் கலக்கிறதுக்கு முன்னாடி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். ஓதுறது பெருசு இல்லை, இந்த படிநிலையில் நின்று ஓதணும். ஒரு பாடல் ஓதனா கூட போதும், அதை முறைப்படி ஓதணும். இப்படி ஓதினால் அவர்களை நன்னெறிக்கு உய்ப்பது. அவர்களை தான் அந்த கணப்பொழுதும் நீங்காத நெறியில அந்த மார்க்கத்தில் பயணிக்கும்படியா தடம் புரளாமல், எங்கும் போய் கவிழ்ந்து போகாம, மறுபடியும் மாறாம அந்த நிலைப்பாட்டிலே வைப்போம். அதை தான் இங்க சாமி சொல்றார். மிக நாடுதல்னா அதான் நாடுதல். அந்த நன்னெறிக்கு உய்க்கணும், அதுதான் மிக நாடுதல். அப்போ அந்த நன்னெறிக்கு உய்க்க வைக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காதலாகணும், கசியணும், கண்ணீர் மல்கும். காதலாதல் என்பது உள்ளர நடக்கிற விஷயம், கசியறதும் உள்ளர நடக்கிற விஷயம். அது உள்ள நடக்குதா இல்லையான்னு காட்டி கொடுக்கறதுக்காக புறத்துல சாமி கண்கள் 2 வச்சிருக்கலாம். இது மூலமா கண்ணீர் வடியும். அப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்னா தான் அந்த சாமி நமக்கு அந்த மிக நாடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன்னெறிக்குள்ளார நம்ம உய்வடையும்படியா செய்வானோம் அப்படின்னு அங்கே ஞானசம்பந்தர் சொல்றது தான் இங்க ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளும் சொல்கிறார். பாம்பன் ஸ்ரீமத் குணதாஸ் சுவாமிகள் சிவஞான தேவத்தில் சொன்னதை தான் இங்க ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளும் அவருடைய காலத்திற்கு முன்பே சொல்லி வைத்திருக்கிறார் திருப்புகழை. நித்தம் உற்று உனை நினைத்து மிக நாடி. அப்படி மிக 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 ஆழமாக அவன் ஒருவனையே அப்படியே உள்ளர போய் போய் கடந்து 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 உள்ளர போனோம்னா அதுக்கு உள்ளார நிஷ்டைங்கிறது கண்டிப்பா கூடிடும். அந்த அகண்ட நிஷ்டை அது 6 நாளைக்கு தைலத்தாரை போல இரவு பகலா கூடிச்சுன்னா அத்தகைய பெருமான் மகா சத்குருவாக தரிசனம் தந்து செய்ய வேண்டிய உபாயத்தை செய்து விடுவான், உபதேசிப்பதை உபதேசித்து விடுவான். அப்படி யாரு இப்ப கடந்த காலத்துல வாங்கினவங்க அது மாதிரி உபதேசத்தை யார் செஞ்சவன்னு கேட்டா, மிக பிரம்மாண்டமான மகா சாட்சி பொருளாக பிரமாணமாக நம்முடைய அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சவி சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குணதாஸ் சுவாமிகள் செய்த அரிய தவத்தின் பயனாக திரு பிறப்பனுலசை என்கின்ற மகா சிவஞான பூமியிலே உலகனைத்தும் புகழ் ஓங்கார குருநாதன் சிவன் ஞானதண்டாயுதபாணி சுவாமி தன்னுடன் 2 மகா முனி சிரேஷ்டர்களுடன் அத்தகைய மகா உபதேசத்தை செய்தருளினான். இதற்கு மேல் நமக்கு வேற என்ன வேணும்? கடந்த நூற்றாண்டு நடந்திருக்குது.
அப்போ இந்த நூற்றாண்டு நடக்காதா? அதனால் அதன் வழியில் நின்ற நம்முடைய ஸ்ரீமத் சுப்பிரமணியதாசர் ஐயாவும் அதே ஒரு நிலைப்பாட்டை, அதே ஆன்ம லாபத்தை அடைந்து அவரும் மகாசாட்சியாக திருவான்மியூரிலே அமர்ந்திருக்கிறார். இதற்கெல்லாம் மேலே வேற என்ன காட்ட முடியும்? ஆகையினால் இத்தகைய நிஷ்டையை பெற்றவர்கள் யாரோ அவர்களுடைய கருத்தர்னு பேர். அவங்களுக்கு கருத்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், கண்ணும் கருத்துமா தாங்கள் கொண்ட அந்த குறிக்கோள் மீதும் நோக்கத்தின் மீதும் சதா இரவு பகலாக இருந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு பேர் என்னது? எந்த பொருளை நோக்க வேண்டுமோ அதை மட்டுமே நோக்குவது, எதற்காக உழைக்க வேண்டுமோ அதுக்காக உழைக்கிறது, எது மேலேயும் நம்ம செத்த வைக்காமல் இருந்தவங்க, இவங்களுக்கு பேர் கருத்தர்னு பேர். அந்த கருத்தர் தான் நமக்கு மகா வழிகாட்டிகள். அவர்கள் காட்டியிருக்கின்ற நெறி மார்க்கத்தை நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கருத்தர்களையே நாம் துணையாக உள்ளேயும் புறத்தையும் கொள்ள வேண்டும். அத்தகைய கருத்தர் தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள். அவருடைய திருவடியை துணையாக கொண்டு நத்தி உதம, நத்தி உதமன்னா என்ன? சிறிது சிறிதாக அவருடைய திருவடி துணை கொண்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 நம்ம உள்ளர போகும்பொழுது தவத்தினுடைய நெறியில் நாம் கால் ஊன்றி ஆழமாக நிற்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும். அந்த தவத்தினுடைய நெறியில் நின்று அதற்காகவே பாடுபட்டது 6 நாள் இரவு பகலாக தைலத்தாரை போல அப்படி நடந்துச்சுனாக்கா, அப்போ சுவாமி அந்த நிறுத்த தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த குஞ்சித பாதத்தை தூக்கி திருவுருளை செய்த அந்த அழகான திருமேனி, அந்த திருப்பாதத்தை நாமும் அவன் அருள் செய்ய தரிசித்து மீண்டும் பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு போகலாம். அவ்வளோ ஆழமான திருப்புகள், பார்க்கறது சின்ன திருப்புகள், அவ்வளோ விஷயம் உள்ள வச்சிருக்கிறார் சுவாமி. அதனால நித்தம் உற்று உன்னை நினைத்து மிக நாடி நெற்றை பெற்று இயல் கருத்தர் துணையாக நத்தி உதம தவத்தின் நெறியாலே லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே குக்குட கொடி தரித்த பெருமாளே அப்படிங்கிறார் சுவாமி. அதுக்கு அடுத்த திருப்புகள் பெருமானிடத்தில் கேட்கிறார். இதுவும் பொது திருப்புகள். பெருமானே, திருவருளை பெற்றும் அந்த திருவருளிலே நான் இரண்டர கலக்காத நிலை ஏற்படுமேயானால் நான் அந்த சுகாதீதம் என்று சொல்லக்கூடிய பரிபூரண ஆனந்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் எய்தாதவனாகவே ஆகிவிடுவேன். ஆகையினால் அந்த திருவருளிலே என்னை கூட்டி நீயும் நானும் வேறு அல்ல என்கின்ற அந்த அத்வித கலப்பிலே சுத்தாத்வித நிலையிலே எம்மை வைத்து திருவருள் புரிய வேண்டும் என்பதான திருப்புகள். புத்தகத்து ஏட்டில் தீட்டி முடியாது, புத்தகத்து ஏட்டில் தீட்டி முடியாது, பொற்புற கூட்டி காட்டி அருள் ஞான வித்தக பேற்றை தேற்றி அருளாலே, புத்தகத்து ஏட்டில் தீட்டி முடியாது, பொற்புற கூட்டி காட்டி அருள் ஞான வித்தக பேற்றை தேற்றி அருளாலே, மெத்தன கூட்டி காக்க நினைவாய, மெத்தன மெத்தன கூட்டி காக்க நினைவாயே அருள் ஞான புத்தகத்து ஏட்டில் தீட்டி முடியாது, பொற்புற கூட்டி காட்டி அருள் ஞான கூட்டி காட்டி அருள் ஞான வித்தக பேற்றை தேற்றி அருளாது, மெத்தன கூட்டி காக்க நினைவாயே தத்தை பூக்கோட்டி காட்டில் உறைவாளே, தத்தை புக்கு ஓட்டி காட்டில் உறைவாளே, சக்கரித்த கீர்த்தி பெறுவோனே கைத்தலத்தீக்கு பார்த்து நுழையாத, கைத்தலத்தீக்கு பார்த்து கைத்தலத்தீக்கு பார்த்து நுழையாத, கற்பக தோப்பு காத்த பெருமாளே, கற்பக தோப்பு காத்த பெருமாளே, வித்தக பேற்றை தேற்றி அருளாலே, மெத்தன கௌட்டி காக்க நினைவாயே. என்ன சொல்றாங்கன்னா சுவாமி, மிக முக்கியமான விஷயம்.
சிவஞானத்திலே திருவருளிலே நம்மை குடிடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட்டுவிப்பதற்கும் காட்டுவிப்பதற்கும் அதை ஊட்டுவிப்பதற்கும் ஒரு மகா சத்குரு சத்தியமாக தேவை. ஏட்டில் எழுதி வச்சிருக்கிற விஷயத்தை நான் படித்த அளவிலேயே, கேட்ட அளவிலேயே, சிந்தித்த அளவிலேயே, நான் தெளிந்த அளவிலேயே ஒருவன் இத்தகைய திருவருளிலே கூட்டுவிக்கப்படுவான், கலக்கப்படுவான், அந்த கதி அடைவான் என்று சொன்னால் சத்தியமாக முடியாத விஷயங்கிறார் இந்த திருப்புகழ. யார் ஒருவர் உன்னை கேட்க செய்தாரோ, யார் ஒருவர் உன்னை சிந்திக்க செய்தாரோ, யார் ஒருவர் உன்னுடைய அறிவிலே நின்று அத்தகைய தெளிவை தந்தாரோ அதே சத்குரு தான் இப்பொழுதும் காட்டி கூட்டி உன்னை உய்வடை செய்ய முடியும். ஆகையினால் இறுதி திருவருளிலே இரண்டர அத்வித சுத்தாத்வித நிலையிலே கலக்கின்ற நிலை வரை இந்த உயிரை கடைத்தேற்றுபவர் சர்க்குரு சர்க்குரு சர்க்குரு. ஆகையினால்தான் பாமர் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் தம்முடைய நெஞ்சுப்பத்தில் சொல்லுவார், முதல் மண்டலத்தின் கீழ் வரக்கூடிய திருப்பதிகத்தில், சர்க்குருவை நேயமுடன் நாடிடு, இதுவே மதிநுட்பம் அறிநெஞ்சே அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருப்பார். இதை நம்முடைய திருக்கூட்டத்தாருக்கு சத்சங்கத்தில் பல முறை சுவாமி பெரும் கருணையினால் சொல்ல வச்சிருக்கிறார். இருந்தாலும் அதை அறிவில் பொருத்திக்கணும், கேட்கறது பெருசு இல்லை. அதனால இதெல்லாம் புத்தகத்து ஏட்டில் தீட்டி முடியாதுன்றார் ஒரே வார்த்தையில். இதனால நான் நோட்புக்களை எழுதி வச்சுக்கினேன், எழுதி வச்சு என்ன பிரயோஜனம், நான் நோட்புக்களை எழுதிக்கிட்ட படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இதுக்கான பதில் விரிவாக்கம் போயிட்டே இருக்கும். அதனால அதெல்லாம் முக்கியம் இல்லை. பொற்பூரை கூட்டி காட்டி அந்த சத்குருவாகப்பட்டவர் இப்படிதான்பா ஞானத்தை அடையணும், இப்படிதான்பா நீ அந்த பாதையில் போகணும், இது தப்புபா, இது ரைட்டுபா அப்படிங்கிறத அப்பப்போ சுட்டி காட்டி உனக்கு குற்றம் செய்வதே உன்னுடைய குணம், பிழையை பெருக்குவதே உன்னுடைய குணம், அதிலே இருந்து உன்னை விடுபட செய்ய வேண்டும். அப்படி செய்தாய் என்றாலும் அதையெல்லாம் இருந்து அவரை உன்னை அந்த இடையூறுகள் தரகுற பலன்களாகிய இடையூறுகள் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும். இதற்கெல்லாம் சத்குரு முக்கியம். அதனால பெருமானை அந்த சத்குருவே அந்த பெருமான் என்பதிலே சற்று கூட ஐயம் இருக்கக்கூடாது. பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் என்பவர் வேறல்ல, திருப்பழனி ஆண்டவன் என்பவர் வேறல்ல, இரண்டும் அவர்தான் அப்படிங்கிறத அவன் நினைக்கணும், பரிபூரணம் நம்பணும். அப்படி நம்பாதவன் யாருன்னு கேட்டா சாமி சொல்றார், அவனே விபரீதன் அப்படிங்கிறார் சாமி. அதனால மெத்தென கூட்டி காக்க நினைவாயே. அவனிடத்துல இப்படி அழுதாதான் அவன் நினைப்பான். அவனா நினைச்சிருவான், அவனா அருள் பண்ணுவான், அவனா காலம் வந்தா செய்ய போறான், எனக்கு என்ன கிடக்குது அப்படின்னு பெதிட்டு திரியிறோம் நம்ம அறியாமையில. அப்ப எல்லாத்துக்குமே அதே போல இருந்தா பிரச்சனை இல்லை. உலக விஷயங்கள்லயும் அதே போல அவன் நினைச்சா எனக்கு பணம் கொடுத்தான், நினைச்சா சோறு போட்டான் சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னு இருக்க முடியல. அப்ப அதுக்கு மட்டும் நான் எனதுங்கிற அந்த அகங்காரத்தோட போறோம் டெய்லி. ஆனா இந்த விஷயத்த மட்டும் நாம அவனே பண்ணுவான்னு விட்டுறோம். அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சத்தியம்ன்றார் சுவாமி. அவனிடத்தில் நீ கதறணும், தினமும் திருப்புகழ் மூலமாக விண்ணப்பம் செய்ய வேண்டும், திருமுறைகள் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும், பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகளுடைய அருட்பாடல்கள் மூலமாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யணும், பாராயணம் செய்யணும், யாத்திரை போகணும், முறையான தீர்த்தம் ஆடணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி விழாக்கள்ல போய் கலந்து கொள்ள வேண்டும், விழாவை நடத்தணும், அதில் தொண்டுகள் பண்ணணும், சத்சங்கம் கேட்கணும், அதை சிந்திக்கணும், அதன் வழியில நிக்கல முடியலையேன்னு சொல்லிட்டு அழணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணாம நாம அந்த கதியை அடைச்சிட முடியாது இந்த பிறப்புல. அடுத்த திருப்புகள் பொது திருப்புகள். இந்த திருப்புகள் மூலமாக பெருமான் கேட்கிறார், அழகு ஞான இன்ப ஓவிய அருள்வளர் தமிழை அருள்க. எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு பாருங்க அடைமொழி. அழகு தமிழ் என்பதற்கு அவ்வளோ சிறப்பாக சொல்றார். தமிழ் என்பது அழகுன்னு பேரு, தமிழ் என்றால் ஞானம்னு பேரு, தமிழ் என்றால் இன்பம்னு பேரு, தமிழ் என்றால் அழகிய ஓவியம்னு பேரு, தமிழ் என்றால் அருள்னு பேரு, தமிழ் என்றால் உயிர், அத்தகைய அருளினால் வளரும்படியாக செய்யக்கூடிய கருணைன்னு பேரு. இத்தகைய சிறப்பு மிக்க இந்த தமிழை திருப்புகழ் பாமாலையிலும் திருமுறையிலும் பாடுவதற்கு நீ அருள் செய்யாவிட்டால் இந்த நாய்க்கு எப்படிப்பா அதை பாட வரும்? பிழை இல்லாமல் குற்றம் இல்லாமல் படிக்கின்ற விருப்பம் எப்படிப்பா வரும்? அதனாலதான் நம்முடைய பாமன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் திருப்போரூர் திருப்பதிகத்தில் திருவலங்கத்திரட்டில் சொல்லியிருப்பார்,
நாவில் வரி தீட்டு நாயகனே திரு போரூர் அம்மானேன்னு சொல்லுவார். அதே தான் இங்கேயும் சுவாமி கேட்கிறார் திருப்புகழ. வானபுக்கு பற்றும் மறுத்து கனல் மேவும், வானபுக்கு பற்றும் மறுத்து கனல் மேவும், மாய தெற்றி பொய்க்குடில் ஒக்க பிறவாதே, மாயத்து எற்றி பொய்க்குடில் ஒக்க பிறவாதே, ஞான சித்தி சித்திர நித்த தமிழால், ஞான சித்தி சித்திர நித்த தமிழால், உன்னாமத்தை கற்று புகழ்கைக்கே புரிவாயே. இதில் அடியார்களாக இருக்கிறவங்க முக்கியமாக இந்த வரியை கவனிக்கணும். தான் தோன்றி பிள்ளையார்களாகவே இருக்கிறோம் நம்ம இந்த கலியுகத்தில். என்னன்னு கேட்டால், பார்த்தவொன்னே கேட்ட மாத்திரத்திலே நான் பாடுவேன் அப்படின்னு இறங்கிட வேண்டியது நேரடியாக ஃபீல்டில். அது சத்தியமாக வாய்ப்பு கிடையாதுங்கிறார் சாமி. எல்லா சிவஞானிகளும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. இதில் சொல்கிறாரு பாருங்க, நாமத்தையே கற்று முதல்ல என்ன பண்ணணும், கற்கணும். முறையாக யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க கீழே படிந்து உட்காந்து எங்கேயும் புத்தி செதற விடாமல் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ வேறு எந்த தொந்தரவும் உன்னை தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு உன்னை முதல்ல தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த குருமாரிடத்திலே அமர்ந்து பணிவுடன் அவருடைய திருவடிக்கு வேண்டுகின்ற தொண்டுகளெல்லாம் செய்து அவர்களுடைய நற்பெயரை, அவர்கள் சொல்லக்கூடிய நற்பெயருக்கு நீ பாத்திரமாகி அவருடைய உள்ளம் மகிழும்படியாக உன்னுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு, இவ்வளோ ஆழமானது அது. அப்போ தான் உனக்கு அந்த மண்டையில் ஏறும். அந்த ஒழுக்கம் இல்லாதவனுக்கு கல்வி ஏறாது, சுட்டு போட்டாலும் ஏறாது. சத்தியம் சத்தியம் சத்தியம், அடியே என்னுடைய அனுபவம் இது. அதனால் எல்லா சிவஞானிகளும் அதுதான் சொல்கிறாங்க. ஆகையினால அத்தகைய திருவநாமத்தை, மகா திவ்ய நாமத்தை, தமிழில் இருக்கக்கூடிய திவ்ய நாமத்தை, நம்முடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் கூட அதிலே நாம் வளப்பம் பெறாதிருக்கிற காரணத்தினால், பாசறிவு பசிறிவு கலந்திருக்கின்ற அறிவு பெற்றிருக்கிற காரணத்தினால் நாம் இதை முறைப்படி கற்றுக்கொண்டு அதை முறையாக பாடி பரவினால் அவனுடைய அருளுக்கு நாம் பரிபூர்ண பாத்திரமாகலாம்ங்கிறார் இந்த திருப்புகழ. இதுக்கு மேலே அவாவா இஷ்டம் இந்த கலியுகத்தில். இதை கேட்கறத கேட்காம இருக்கிறதோ. வான புக்கு பற்று மறுத்து கனல் மேவு, மாய தெற்றி பொய்க்குடில் ஒக்க பிறவாதே, ஞான சித்தி சித்திர நித்த தமிழால், உன்னாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே, காண கொச்சை சொற்குறவேக்கு கடவோனே, காதி கொற்ற பொற்குல வெற்பை பொறும் வேலா, தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே தொடையோனே, தேனை தத்த சுற்றிய செச்சை தொடையோனே, தேவ சொர்க்க சக்கிரவர்த்தே பெருமாளே, ஞான சித்தி பிறவாதே பொய்க்குடில் ஒக்க பிறவாதே, மாயத்து எற்றி பொய்க்குடில் ஒக்க பிறவாதே. மீண்டும் மீண்டும் இந்த மாயா பிறவி எடுத்து பிறந்து உழா வேண்டாம் அப்படின்னு எவன் ஒருத்தன் பரிபூர்ணமாக நினைக்கிறானோ அந்த உயிர் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால், தமிழினுடைய பெருமையையும் அதனுடைய கருணையையும் முதல்ல உணரணும். அதை விட்டாக்கா நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஞான சித்தியை தரக்கூடிய தமிழ், சித்திரத்தமிழ், தெய்வத்தமிழ். அத்தகைய தமிழினால் நித்தமும் நாம் பாட வேண்டும்ங்கிற உணர்வு பெற வேண்டும், அதற்கான அருளை பெற வேண்டும். அதன் பிறகு பாடுகின்ற விருப்பம் வந்த பிறகு அதை முறையாக அதை கற்க வேண்டும், அந்த வழியிலே நின்று புகழ வேண்டும். இப்படி புகழ்ந்தால் மீண்டும் இந்த பிறப்பு என்பது நம்மை அணுகாது அப்படிங்கிறதாக மகா வைத்தியநாத பெருமானாக இருந்து ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் சொரூபத்திலே இருந்து ரூபத்திலே இருந்து அவர் கருணை செய்கிறார். பரம்பொருள். அடுத்த திருப்புகள் பொது திருப்புகள். பெருமானே, அன்புன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, அநீதினா என்னன்னு தெரியாது, நெறினா என்னன்னே தெரியாது. எனக்கு இது எதுவுமே தெரியாத குருட்டு பயலாகவே அனந்த கோடி பிறவிகளாக நான் பயணித்து வந்தாச்சு. இந்த பிறவியிலேயும் அப்படி ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்வது
ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளுக்கு அல்ல. மறுபடியும் அடியேன் சொல்றது என்னன்னா, சிவஞானிகள் சொல்வது எதுவுமே தம்மை தாழ்த்தி சொல்வதோ, தம்மை திட்டிக் கொள்வதோ, அடித்துக் கொள்வதோ, இது எதுவுமே அவர்களுக்காக அல்ல. அவர்களை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் உணர்ந்து அதன்படி அந்த உணர்வு பெற வரப்பெற்று அவர்கள் கடை தேர வேண்டும், கதி அடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் செய்கின்ற கருணை. இவர்கள் மூலமாக செய்வதெல்லாம் குருவருள், அதன் மூலமாக நாம் பெறுவதெல்லாம் திருவருள். ஆகையினால அன்பு, நீதி, நெறி இப்பிறவியிலாவது தழைத்து ஓங்கும்படியாக எனக்கு நீ கருணை அருள் திருவருள் புரிய வேண்டும் என்பதான திருப்புகழ். காதின்மணி ஓலையிட்டு வருமானார் காமவலை ஊடு புக்கும் மதிமாழ்கே நீதி நெறிய விடுத்து அலையாதே, நீதி நெறிய விடுத்து அலையாதே, நீயும் இரு தாளளிக்க வரவேணும், நீதி நெறிய விடுத்து அலையாதே, நீ உன் இரு தாளளிக்க வரவேணும். ஆதிமகமாகி பெற்ற குமரேசா ஆறுமுகமே படைத்த குருநாதா, தீதில் அடியார் மனத்தில் உறைவோனே, தீதில் அடியார் மனத்தில் உறைவோனே, தேவர் கோடி வாழ வைத்த பெருமாளே, நீயும் இரு தாளளிக்க வரவேணோ, நீதி நெறிய விடுத்து அலையாதே, நீயும் இரு தாளளிக்க வரவேணும். 9வது பாருங்க நிமிஷம். தீதில் அடியார் மனத்தில் உறைவோனேன்னு சொன்னா, தீது இல்லாத, தீதை நினைக்காத, தீயதை தரக்கூடிய செயல்களை எண்ணாத செய்யாத அந்த தூய அடியார்களுடைய மனதிலே எப்பொழுதும் நிரந்தரமாக உரைகிறானா முருகப்பெருமான். அடுத்த திருப்புகழ் பொது திருப்புகழ். இந்திரனுடைய தலைவனாக இருக்கின்ற பெருமானே, அந்த இந்திரனோ தேவேந்திரன், அவன் கேட்டது விரும்பியது சொர்க்கலோகம். அவனுக்கே நீ கருணையோடு வந்து அசுரர்களிடத்திலே இருந்து அந்த சிறையிலே இருந்து மீட்டு அவனுக்கு அந்த தேவேந்திர உலகத்தை மீண்டும் படைத்து காத்து அருள் செய்கின்றான். அடியேன் கேட்பதோ சொர்க்கலோகம் அல்ல பெருமானின், உம்முடைய சிவலோகம். உம்முடனே யான் இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு நீ அருள் செய்ய மாட்டாயா? கண்டிப்பாக செய்வாய் என்பதாக திருப்புகழ். இந்த திருப்புகழ். காதலுடைத்தாகி என்று அரணியத்தே நடந்து முருகா பெருமாளே முருகோனே, காதலுடைத்தாகி என்று, காதல் உடைத்தாகி என்று, காதல் உடைத்தாகி என்று அரணியத்தே நடந்து காணவர் பொற்பாவை கொங்கை அணைவோனே, காணவர் பொற்பாவை கொங்கை அணைவோனே, கோதில் தமிழ் காண கும்ப மாமுனிவர் கா மனம் செய், கோதில் தமிழ் காண, கோதில் தமிழ் காண கும்ப மாமுனிவர் கா மனம் செய், கோலம் அளித்தாளும் உம்பர் முருகோனே, கோதில் தமிழ் காண கும்ப மாமுனிவர் கா மனம் செய், கோலம் அளித்தாளும் உம்பர் முருகோனே, கோகனகத்தாள் வணங்கி கொடிமறை காட வந்த பெருமாளே, கோகனகத்தாள் வணங்கி கொடிமறை காட வந்த பெருமாளே, கோகனகத்தாள் வணங்கி கோடிமறை காட வந்த பெருமாளே, பெருமாளே. அடுத்த திருப்புகழ் பொது திருப்புகழ். இந்த திருப்புகழில் நான் யார் யாரையோ புகழ்ந்து கிடக்கிறேன் பெருமானி. மனைவியே புகழறேன், உறவுக்காரங்கள புகழறேன், என் குழந்தையே புகழறேன், கூட வேலை செய்கிறவங்கள புகழறேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அவர்கள் என் மீது நிரந்தரமாக அதே புகழ்ச்சியை புகழ்வார்கள், அதே அன்பை மாறாமல் வைப்பார்கள், அதே தினசரி கொடுக்கின்ற பொருட்களை எல்லாம் எனக்கு மாறாமல் அளிப்பார்கள்.
இப்படி ஒரு அந்த பாசத்தினுடைய அடிப்படையிலே பாசறிவை பெற்று அந்த எதிர்பார்ப்பிலே யான் செய்வது. அடுத்ததாக நான் செய்கிறேன், என்னுடைய மனைவிக்கு செய்கிறேன் என்கின்ற பசறிவை கொண்டு செய்வது. இப்படியெல்லாம் நான் புகழ்ந்து 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 மண் ஆனேன், தீயின் உட்பட்டு சாம்பலானேன். இதுதான் பெற்ற லாபம் அனந்த கோடி பிறவிய. அதனால இந்த பிறவியில உன்னுடைய பெருங்கருணையினால தெளிவான அந்த அறிவை தந்து உன்னை மட்டுமே புகழ்ந்து உன்னுடைய திருவடி பேரினை அடைய வேண்டும். அதற்கான திருவருள் ஆணையை நீ பிறப்பிக்க வேண்டும், கருணையை என் மீது புரிய வேண்டும் என்பதான திருப்புகழ். வடிகட்டியதே நெனவாயினில் ஒரு துப்பன ஊரலையாத்தர வரை விற்றகழூடிலே தரு மடவார்வால். வடிகட்டியதே நெனவாயினில் ஒரு துப்பன ஊரலையாத்தர வரை விற்றிகழூடலிலே தரு மடவார்வால். அடிபட்டலை பாவ நிர்மூடனை மடவார்வால் அடிபட்டு அலை பாவ நீர் மூடனை முகடி தொழிலா முனநீயுனது அடிமை தொழிலாகளைய நாளினில் அருள்வாயே. வடி கட்டியத்தே நெனவாயினில் ஒரு துப்பன ஊரலையாத்தர வரை விற்றிகழூடலிலே தரு மடவார்வால். மடவார்வால் அடிபட்டலை பாவ நிர்மூடனை பாவ நிர்மூடனை முகடி தொழிலாம் உணம் நீயுனது அடிமை தொழிலாக எந்நாள் இனில் அருள்வாயோ. நீ உனது அடிமை தொழிலாக எந்நாள் இனி அருள்வாயோ. முருகா மடவார்பால் அடிபட்ட அலை பாவ நிர்மூடனை முகடி தொழிலாம் உனநீயே உனது அடிமை தொழிலாக நீ உனது அடிமை தொழிலாக எந்நாளினில் அருள்வாயோ. எந்நாளினில் அருள்வாயோ. எந்நாளினில் அருள்வாயோ. நீ உனது அடிமை தொழிலாக எந்நாளினில் அருள்வாயோ. பொடிபட்டிட ராவணன் மாமுடி சிதற சிலை வாளிகளே கொடு பொருகை களமேவியமாய மருகோனே. கொடுமை தொழிலாகிய காணவர் மகிமை கொளவே அவர் வாழ் சிறு குடிலே குரமானோடு மேவிய பெருமாளே. சிறு குடிலே குரமானோடு மேவிய பெருமாளே. சிறு குடிலே குரமானோடு மேவிய பெருமாளே. அடிபட்டலை பாவ நிர்மூடனை முகடி தொழிலாம் உணம் நீ உனது அடிமை தொழிலாக எந்நாளினில் அருள்வாயே. சிறுகுடிலில் குரமானோடு மேவிய பெருமாளே. அடுத்த திருப்புகள் 111வது திருப்புகள். அவனுடைய உண்மையான திருக்கருணை பேரருள் யாருக்கு என்று சொன்னால் அவன் மீது மட்டுமே 100% அன்பை செலுத்துகின்ற மகா உத்தம அடியார்களுக்கு அந்த பரிபூர்ண அருள். மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அவரவருடைய சதவீதத்தினுடைய அன்புக்கு தகுந்தார போல் அவன் கம்மி செய்கிறான். அவரவர்கள் எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்குறான். ஆனால் அன்பர்கள் கேட்பது அவனையே கேட்குறாங்க. அதனால் அந்த 100% பேரன்பர்களுக்கு அவனையே தருகிறான். அது போன்ற அந்த அறிவு தூய்மையும் உன் மீது 100% அன்பையும் செலுத்துவதற்கு நீ உதவி புரிந்து உன்னுடைய மெய்யன்பன் ஆக்குவதற்கு நீ கருணை செய்ய வேண்டும் என்பதான திருப்புகள். அன்பருக்கு உதவு அருளோனி. குரு பர சரவண பவ சண்முக குக ஒரு பரவய மிகல் எயினர் மகள் சுக மண்டத்தனங்கள் புனர் சண்ட திரண்ட புஜ உழுவைகள் கரடிகள் கிடிகள் பகடுகள் இலைகளை நெரு நெரு நெருன உலவி விலங்க குறிஞ்சியுரை தொங்க கடம்ப அருள் தருவாயே.
குருபர சரவண பவஷன் முக குக ஒரு பர பயமியல் எயினர் மகள் சுக அண்ட தனங்கள் பூன சண்ட திரண்ட புஜ உருவைகள் கரடிகள் கிடிகள் பகடுகள் இலைகளை நெருன உலவு விலங்கற் குறிஞ்செயுரை தொங்கற் கடம்ப அருள் தருவாய அடிபடு முரசு தவில்பட கந்தை கை தொந்துமிதடந்த புடன் சலிகை கரடிகை அரை வரை திமிலை அபிநவ சங்கொற்றை கொம்பு குழல் வங்க கருங்கடல்கொள் பிரளயம் இதுவென அதிர உலகர்கள் அரகர சிவ சிவ அபயம் அபயம் எனும் சத்தமெங்குமெழ வெஞ்சத்தி கொண்டு படை புகவானோர் பிரளயம் இதுவென அதிர உலகர்கள் அரகர சிவ சிவ அரகர சிவ சிவ அபயம் அபயமெனும் சத்தம் எங்குமெழ வெஞ்சத்தி கொண்டு படை புகவானோர் வானோர் வனசமல நீகர் செம்பொச்சதங்கையடி அன்பர்க்கு வந்துதவு பெருமாளே செம்பொச்சதங்கை அடி அன்பர்க்கு வந்துதவு பெருமாளே வானோர் வனசமல நீகர் செம்பொச்சதங்கையடி அன்பர்க்கு வந்துதவு பெருமாளே. இறுதியாக இந்த சிவஞான வேள்வியிலே 112வது திருப்புகழோடு எல்லாம் வல்ல எம்பிரான் இளையான்குடி மாறனாயனுடைய திருவதார பூமியிலே அருளாட்சி புரிந்து வரக்கூடிய திருக்கோயிலில் இருக்கக்கூடிய திருப்புகழ சபையினர் வெளியிட்ட இந்த ஓம் திருப்புகழ் மந்திரங்கள் இதை எண்ணும் தோறும் நன்மை செய்யும் என்பதான தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்ட 112 திருப்புகழ்களும் இந்த திருப்புகழோடு பரிபூரண ஆனந்தம் உருகிறது. நாம் இதை நாளும் கேட்டு சிந்தித்து நாமும் ஓதி அந்த அடியார்கள் காட்டுகின்ற அந்த நெறியிலே வழியிலே மார்க்கத்திலே பயணித்து உயர்வான கதியை அடைவோமாக. இந்த இறுதியான பொது திருப்புகழிலே பரிபூரண சரணாகதி சுவாமி பரிபூரண சரணாகதி என்று தளர்ந்தேன். இது எப்படின்னு கேட்டா, எம்பிரான் மணிக்கவாசக சுவாமிகள் தம்முடைய திருவாசகத்திலே எம்பிரான் மணிவாசக பெருமான் திரு உத்தரகோச மங்கையிலே சொல்லுவார் நீத்தல் விண்ணப்பத்தின் கீழ், பெருமானே கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோன் உடையவனே மன்னோ உத்தர கோசமங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இந்த பரிபூர்ண தளர்வை தான் அருளாளர்கள் சரணாகதி பரிபூர்ணம்னு சொல்றாங்க. அப்படி பெருமானிடத்திலே இங்கு அரும்பு சிவபெருமானுடைய திருவடியின் கீழ் பரிபூர்ண சரணாகதியினுடைய அடிப்படையிலே இங்கே சுவாமி சொல்றார், தஞ்சமென்றே நிற்கிறேன் பெருமானே, தளர்ந்து நிற்கின்றேன் பெருமானே. யார் எனக்கு சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணமே என்கிறார் சமாதான சங்கீதத்திலே பாம்பன் ஸ்ரீமத் குரோதாஸ் சுவாமிகளும். ஆக எல்லா சிவஞானிகளும் உயிர்களுக்கு மகாபோதனையாக சொல்வது பரிபூரணமாக இரவாமல் இறந்து போங்க அப்படிங்கிறாங்க, பிறவாமல் பிறந்து இருங்கள்ன்றாங்க, தூங்காமல் தூங்கிருங்கன்னு சொல்றாங்க, வாழாமல் வாழ்ந்திருங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நினையாமல் நினைந்திருங்கன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நினையாமல் நினைந்திருங்கள். அதை ஒன்று சொன்னோம்னாலே உங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். உலக பந்தபாச விஷயங்களை நினையாமல் எதற்காக இந்த உடம்பு கொடுத்தானோ, இந்த பிரபஞ்ச தொடர்பை கொடுத்தானோ அந்த விஷயத்திற்காக மட்டுமே நினைந்து சதா இரவு பகலாக உழையுங்கள் அழுங்கள் அப்படின்னு பொருள்படும்.
அப்படின்னா என்ன பொருள்? பரிபூர்ண சரணாகதி நிலையிலே நின்று நாம் உருகி அழுதால் மட்டுமே பெருமானுடைய திருவருள் 100% கிடைக்கும். அப்படிங்கிற மகா உபதேசத்தோடு இந்த திருப்புகழ் சிவஞான வேள்வி பரிபூர்ணம் ஆகிறது. வம்பும் கோபமுமே பசுராதிகள் வந்தஞ்சாமலும் வானவர் வாலினில் மண்டும் போர் செய்யும் வேளையன்னோரை வெல்வடி வேலா. வம்பும் கோபமுமே அசுராதிகள், வம்பும் கோபமுமே அசுராதிகள் வந்தஞ்சாமலும் வானவர் வாலினில் மண்டும் போர் செய்யும் வேளை அன்னோரை வெல்வடி வேலா. தம்பம் போல் ஒரு மூடர்கள் மீது கரும்பும் தேனிகர் பாவுரையாது உனது தஞ்சம் பார் என, உனது தஞ்சம் பார் என ஓதவனி அருள் புரிவாய. தம்பம் போல் ஒரு மூடர்கள் மீது கரும்பும் தேனிகர் பாவுரையாது உனது தஞ்சம் பார் என ஓதுவ நீ அருள் புரிவாயே. அம்பொன்றே பிடிச்சேர் குறமாது தன் இன்பம் தேடி முன்னோர் கனியாகவும் மன்றும்பால் வர மோகமதாவுற அணைவோனே. செம்பொன் மாமதில் வானுற வாவிகள் எங்கும் தாமரை மாமலர் சூழ்தரு செங்குன்றாபுரம் வாழ்குமராயனும் முருகோனே. செம்பொன் மாமதில் வானுற வாவிகள் எங்கும் தாமரை மாமலர் சூழ்தரு செங்குன்றாபுரம் வாழ்குமராயனும் முருகோனே. தஞ்சம் பார் என ஓதுவ நீ அருள் புரிவாயே. உனது தஞ்சம் பார் என ஓதுவ நீ அருள் புரிவாயே. தஞ்சம்னு சொன்னா தஞ்சமா இருந்தா போதாதான், அதை கூட சொல்லணுமா சாமி. நான் தஞ்சமா வந்து நிக்கிறேன், என்னை பாரு முருகா, ஏறெடுத்து பாரு முருகா, என்னை ஏன் முருகா பார்க்காம சித்திரவதை பண்ற? சித்திரவதை பண்றான், அவனை சித்திரவதை பண்றான், அது அப்படி பொருள் இல்லை. நம்முடைய ஊழ்வினை பயன் சித்திரவதை பண்ணுது, அதே அவன் ஊட்டுகிறான். நான் செஞ்ச வினைப்பயனே அவன் ஊட்டுகிறான். அதனால அவன் இடத்துல உரிமையோட சொல்றோம், ஊட்டுறவன் என்ற சொன்னாதான் அதுல இருந்து நம்மளை விடுபடுறதுக்கு என்ன உபாயமோ அதை செய்வான். அதனால அவனிடத்துல சரணாகதி அடைந்து திருப்புகழை பாடுவோர்களுக்கு அவன் அந்த க்ஷணத்திலேயே வந்து அருள் புரிவான் என்பதான திருப்புகழ். இந்த அளவிலே இந்த மாபெரும் மகா மந்திர மகா மருந்து வடிவிலான ஒப்புயர் வற்ற இரேழு உலகத்திலும் மகா சிறப்புற்று மாமணக்கும் திருப்புகழ், நாமணக்கும் திருப்புகழ், உயிர் மணக்கும் திருப்புகழ், தெய்வ திருப்புகழ், தெய்வ தமிழ் மாலை, இப்பேறு கொண்ட இந்த மகா மந்திரத்தை ஓதுகின்ற பெரும் வாய்ப்பினை பெருமான் பெரும் பிக்ஷையாக இந்த ஏழைக்கும் ஒரு பொருளாக நினைத்து கருணை புரிந்த இந்த கருணாமூர்த்தி பொன்னார்த்திவிடி கமலங்கள் வாழ்க வாழ்க வாழ்க, வெல்க வெல்க வெல்க, போற்றி 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 போற்றி. மாத்ருகா புஷ்ப மாலை என்று இதை நீ ஏற்று அருள் புரிய வேண்டும். குமரா சரணம், குமரா சரணம், குமரா சரணம், கண்டா சரணம், முருகா சரணம், கதிர்வேலா சரணம், சத்குருவே சரணம், பாம்பன் ஸ்ரீமத் கோணதாஸ் சுவாமிகள் பொன்னார் திருவிடிகளே சரணம், ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் பொன்னார் திருவிடிகளே சரணம், ஸ்ரீமத் அகத்தியமா முனிவர் பொன்னார் திருவிடி கமலங்களே சரணம், ஸ்ரீமத் சுப்பிரமணியதாசர் ஐயா பொன்னார் திருவிடி கமலங்களே தரம், அனந்த கோடி சிவஞானிகள் பொன்னார் திருவிடி கமலங்களே சரணம், பரபிரம்ம சுப்பிரமணிய பெருமான் பொன்னார் திருவிடி கமலங்களே சரணம், கருணை குகபிரம்மத்தின் பொன்னார் திருவிடி கமலங்களே சரணம் 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 சரணம். திருச்சிற்றம்பலம்.